ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அஜூஸ் vlog. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கவுடர் ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படி. இது மோஸ்ட்லி பெங்களூர் கர்நாடகாவில் பண்ணுவோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள், சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். சிக்கனை நம்ம பரட்டி வச்சதை தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள், சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கன், தேங்காய் பூ, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், கேப்சிகம், கொஞ்சம் சீட்ஸு, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, அப்புறம் கஸ்தூரி மெத்தி, பொரிக்கடலை, ஒரு எலுமிச்சம்பழம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் காய வச்சு நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சி வந்ததும் அதில் நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீளமாக வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நீளமாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு கேப்சிகம் அதையும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டும் வதக்கி வந்ததும் நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா. அதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு கை வெந்தயக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வெந்தயக்கீரை கிடைக்காதனால நான் கஸ்தூரி மெத்தியை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வெந்தயக்கீரை கிடைச்சிச்சுன்னா வெந்தயக்கீரை ஒரு கை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ரெசிபியில் வெந்தயக்கீரை தான் போடுவாங்க. எனக்கு கிடைக்கல, வேறு வழி இல்லைன்னு நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருக்கோம்னா சிக்கன் அதுவாக வேகட்டும். நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறதில்ல. சிக்கனை ஃபுல்லாகவே நம்ம இதில் தான் குக் பண்ண போகிறோம். இதில் நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். பார்க்கலாம் வாங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அதை சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் பெப்பர், சோம்பு, சீரகம், ஒரு குட்டி பீஸ் பட்டை, ஏலக்காய் 2, லவங்கம் 2-3, கிராம்பு 2, கசகசா ஒரு குட்டி டேபிள் ஸ்பூன், அப்புறம் கடல் பாசி. இது எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன்.
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம இதில் ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்குரிய காரமே பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் கொஞ்சம் நல்லாவே தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கி வந்ததும் இதில் இஞ்சும் பூண்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதுலேயும் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, அப்புறம் அந்த வெந்தயக்கீரை இதுலேயுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் நம்ம வந்து கொஞ்சமாக பொரிக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இந்த டைமில் நம்ம வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு கை தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இதை இப்போ வந்து அந்த சிக்கனை பார்க்கலாம். அது இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்கலாம். நல்லாவே வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். அந்த வெந்திருக்கிற சிக்கனில் ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம அந்த கட்டி ஆகிறதுக்கு நிறையா போட்டுருக்கனால திக்காயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு மசாலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். நம்ம செஞ்ச கவுட்ரு ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச கவுட்ரு ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஜூஸ் vlog. நாங்கள் இதுக்கு வந்து கீ ரைஸ் செஞ்சிருந்தோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.